குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2026 புதன்கிழமை கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். மே 1ஆம் தேதியிலேருந்து தேர்வு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மாத காலம் டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் நான் மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அதாவது ரஷ்யாவிடமிருந்து S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய 4வது தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெற இருக்கிறாங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபரில் தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் மிகவும் அதிநவீன S-400 ட்ரயம்ப் வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்வதற்கான ரஷ்யாவுடன் $5 பில்லியன், அதாவது 47,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 5 தொகுப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா S-400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது ஆல்ரெடி 3 வாங்கிட்டோம். இதை தொடர்ந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதேமாதிரி 5வது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோடைய நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 5 வான் பாதுகாப்பு S-400 வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கொள்முதல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். கடந்த மே 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை உள்ள ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் பாகிஸ்தானுடன் இந்திய ராணுவம் மோதல் ஈடுபட்ட போது S-400 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்று இறுதிக்கட்ட தேர்தல் நடக்குது. மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 294 தொகுதிகள் இருக்குது. இது 2 கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்துனாங்க. அதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 152 தொகுதிகளுக்கு ஆல்ரெடி நடத்திட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நடத்தினாங்க ஏப்ரல் 23ஆம் தேதி. இப்போ 2ஆம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 142 தொகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நடக்குது. சரிங்களா? அடுத்தது, குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை மேற்கொள்ளும் ஆண்களுடைய விகிதம் கடந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 0.2% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2,15,825 பேராக இருக்காங்க. இதில் 2024-25 659 பேராக இருந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2025-26 426 பேராக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்காங்க. தற்போது தமிழகத்தினுடைய மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1.3 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 2.1 அப்படின்ற விகிதத்தில் இருக்கணும். பட் 1.3 தான் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி பெண்களுக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சையை விட ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வாசக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இந்த வினா இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு மேற்கொள்ளப்படும் கருத்தடை, ஆண்களுக்கு மேற்கொள்ளப்படும் கருத்தடை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் விகிதத்தில் தென்னிந்தியாவில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளில் 47.5% பேரும், நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா 38.6% பேரும் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த விகிதத்தில் 43 புள்ளிகளை பெற்று தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து கேரளம் 30%, கர்நாடகம் 29.8% வந்து தொடர்ந்து, அதாவது தென் மாநிலங்களில் அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானுடைய தலைநகரான பிஷ்கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற SCO மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டுருக்காரு. இந்த 2001ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCO அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸ், சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தான் அவுட்டர் லைன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, நாட்டின் வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களையும் அஷ்டலட்சுமி என்று வர்ணிக்கிறார் பிரதமர். ஓகேங்களா? அஷ்டலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிக்கிம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு இந்திய மாநிலமாக கடந்த 1975ஆம் ஆண்டு இணைஞ்சது. அதனுடைய 50வது ஆண்டு தின கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக கொண்டாடி இருந்தாங்க. இதன் நிறைவாக தலைநகர் கேங்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்துட்டு இருக்காரு. 4000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பணிகளை தொடங்கி வச்சிருக்காரு. சிக்கிம் உட்பட 8 வடகிழக்கு மாநிலங்களும் இந்தியாவுடைய அஷ்டலட்சுமி ஆகும். இம்மாநிலங்களில் செல்வம், செழிப்பு மற்றும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மங்களத்தின் பன்முக அடையாளமாக விளங்குவதால் கிழக்கு நோக்கி செயல்படுவோம், வேகமாக செயல்படுவோம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 மாநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா வளப்படுத்துகிறாங்க. சிக்கிமின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான துறை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை தான். ஓகேங்களா? சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் போக்குவரத்து வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அமைதி, ஆன்மீகம் மற்றும் நல்வாழ்வின் உறைவிடமாக இருந்த இந்த இமயமலை மாநிலம் விளங்குகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இமயமலை மாநிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கின் சொர்க்க பூமியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரதமர் அவர்கள். ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட் மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கே வளரும். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளி முகமது ஷாரிக்கை வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தில் 2022 ஆண்டு நவம்பர் 19 இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. அடுத்ததாக சர்வதேச போதைப்பொருள் கடத்தக்காரரான சலீம் டோலோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் முகமது சலீம் டோலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச குற்றங்களில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்துறதுக்காக கடந்த 2024 ஆண்டு இன்டர்போல் சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நோட்டீஸ் வெளியிட்டாங்க. அதன்படி கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான்ப்பா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் பெருசாக கிடையாது. ஆனால் இப்போ இது வந்து கொஸ்டின் சரியா. ஓகேங்களா. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே 1.35 லட்சம் கோடியில் அமையுள்ள கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்துக்கு வந்து அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. இந்நிகழ்ச்சியில் மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா. தர்லுவாடா, அடவிவாரம், விசாகப்பட்டினம் மற்றும் ராம்புலி, அனகாபள்ளி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 600 ஏக்கர் பரப்பளவில் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட கூகுள் ஏஐ தரவு மையம் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்க இருக்கிறாங்க. இது சாதாரண தரவு மையம் அல்ல, நமது மாநிலத்தினுடைய எண்மை எதிர்காலத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1.35 லட்சம் கோடியில் ஆசியாவின் மிகப்பெரிய தரவு மையமாக இது அமைய இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவு மையத்தினுடைய கட்டுமான பணிகள் 2025 செப்டம்பரில் தொடங்கி 2028 செப்டம்பர் 28ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாரத்தானில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைத்த கென்னிய ஓட்டப்பந்து வீரரான செபாஸ்டியன் சாவே. ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர்ப்பா 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 59 நிமிடம் 30 வினாடிகளில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காரு. 2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 35 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2023 இலங்கை வந்து பார்த்திங்கன்னா கென்னிய வீரரான கெல்வின் கிப்டம் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனை படைச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 59 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செபாஸ்டியன் சாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்கப்பா. 42 கிலோமீட்டர். ஓகேங்களா. சமோவியில் நடைபெறும் காமன்வெல்த் யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்கல் சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் 65 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சுனில் சிங் 271 கிலோ எடையை தூக்கி தங்கம் வென்றிருக்கிறாரு. மகளிர் 58 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஐசாங்பா கோங்கியோ வந்து பார்த்திங்கன்னா 185 கிலோ எடை தூக்கியிருக்காங்க. ஆடவர் 71 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அபினவ் வந்து பார்த்திங்கன்னா 284 கிலோ எடையை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக்கிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அபுதாபி வாயிலாக கடந்த 1967 வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருந்தாங்க. அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா பின்னர் 1971 தனி நாடாக உருவானதுக்கு அப்புறமும் கூட இதில் தொடர்ந்து செயல்பட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலகிறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒபேக் கூட்டமைப்பு இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1970ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வு செய்வதற்கான 11வது ஐநா மாநாடு நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகிக்கிறாங்க. ஓகே. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தடவை கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மின்சாரில் 2026 போலீஸ் எக்ஸாமுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். மே 1ஆம் தேதியிலேருந்து தேர்வு தொடங்குது. 6 மாத காலம் 65 தேர்வில் 6000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.